இல்லை சார், ஆக்சுவலாக கொஞ்சம் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா நாசர் சார் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா சிங்கத்துக்கும் ஒரு படத்தில் லிப் மூமெண்ட்ஸ் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ நிறைய எமோஷன்ஸ் இருக்கிற கேரக்டர் எல்லா கேரக்டர்ஸும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நார்மலாக படத்தில் டப் பண்ணுற மாதிரி இல்லாமல் இதில் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஹோப்ஃபுல்லி ஃபுல் படம் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்கணும்னு நம்புறேன். அர்ஜுன் சார், நாங்களாம் சின்ன வயசு இருக்கும்போது குழந்தைகளோட நிறைய படம் பார்ப்போம். குழந்தைகளுக்கான படம் நிறைய வரும், விலங்குகள் படம் வரும். இப்போனா நிறைய ஹீரோ படங்கள் வந்து யூ சர்டிஃபிகேட்டே வரமாட்டுக்கு. பர்டிகுலர் உங்கள் படங்கள்லாம் எப்படி எங்களுக்கே தெரியும். எப்போ நீங்கள் இந்த பெரிய பெரிய ஹீரோலாம் அந்த குழந்தைகளோட ஃபேமிலியோட சேர்ந்து இருக்க படங்கள்லாம் எப்பலாம் எப்படி பண்ணுவீங்க? அதான் சார் லைன் கிங் குழந்தைகளுக்குனே பண்ண படம் தான். இல்லை இருக்குது சார், லைன் அப்பில் இருக்குது, வரும் வரும். அர்ஜுன் சார், இங்கே உங்களோட ப்ரீவியஸ் மூவிஸ் எல்லாமே இந்த வாய்ஸ்னால தான் வந்து மேக்ஸிமம் நெகட்டிவ் ரோல்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். பட் இந்த வாய்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு காட்டுக்கே ராஜாவாக உங்களை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுக்கு எப்படி நினைக்கிறீங்க? இல்லை சார், ஆக்சுவலி டிஸ்னிலேருந்து ஃபர்ஸ்ட் கால் வரும்போது அதான் சொல்லலை, சின்ன குழந்தைலேருந்து டிஸ்னி எல்லா குழந்தையோட சைல்ட்ஹுட் மெமரி. இன்ஃபேக்ட் டிஸ்னி கார்ட்டூன்ஸாக இருக்கட்டும், டாய்ஸாக இருக்கட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு கால் வரும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் ரொம்ப நேச்சுரல் இருந்தது. சரி, ஓகே, அண்ட் அதுவும் டைட்டில் ஒரு கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுக்குறோன்னு சொல்லும்போது அப்போ எனக்கு தெரில இவ்வளோ பெரிய ஸ்டார் காசு இருக்குங்க. அண்ட் ஃபைனலி ஐ திங்க் வாய்ஸ் கொடுக்கும்போது டு லிசன் டு நாசர் சாரோட வாய்ஸாக இருக்கட்டும், சிங்கம்புலி சாரோட வாய்ஸாக இருக்கட்டும், விடிவி கணேஷ் சாரோட வாய்ஸ், அசோக் சாரோட வாய்ஸ், அண்ட் ரோபோ சங்கர் சாரோட வாய்ஸ், இவங்க வாய்ஸ் எல்லாம் கேட்கும்போது இட்ஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. நிறைய கற்றுக்க முடியுது. பட் டெஃபினெட்லி அன் ஆப்சல்யூட் ஆனர் சார் டு பி பார்ட் ஆஃப் டிஸ்னி. நீங்கள் சொல்கிற மாதிரி அதுவும் முஃபாஸோட வாய்ஸ்னு சொல்லும்போது முன்னாடி சொன்ன மாதிரி இன்ஃபேக்ட் அக்காவோட குழந்தைங்களுக்காக பண்ணது. ஏன்னா அவங்க யூஎஸில் இருக்காங்க, சொல்லலாம்ல, என்னோட அங்கிள் தான் முஃபாஸோட வாய்ஸ் தமிழ்ல. ஸோ அதுக்காக வாய்ஸ் பண்ணுது. பட் டெஃபினெட்லி ஒரு ஐ திங்க் ஒரு சைல்ட்ஹுட் மெமரியில் இப்போது யூனோ ஒரு சர்க்கிள் முடிஞ்சிருக்குன்னு அந்த ஃபீலிங் இருக்குது. ஸோ வெரி வெரி ஹாப்பி அபவுட் சார்.